Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை பண்ணாங்க ரெண்டு பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். டிவிக்கு எதிராக பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? நான் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு ஒரு புகார் என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறதுதானே திருட்டு. சோ நான் கிட்னி திருடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் கமிஷனர் ஆபீஸ்ல 16ஆம் தேதி 3வது மாசம் மார்ச் மாசம் நான் 8 பேர் மீது நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. அதாவது என்னைய எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த அவதூறு எதுவுமே கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதான், இது சிவில் டிஃபமேஷன்ல வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த நோட்டீஸ் கரெக்டா தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, இது சம்பந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷன்ல எந்த விசாரணையும் பண்ணல. எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இது எல்லாமே நான் வச்சிருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கல. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி அந்த கேஸ கோர்ட்டு கேஸ் நீங்க அலமா ஸ்டேஷன்ல நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கு இருக்கீங்களா இருக்கீங்களா அண்ணா ஓகே. மறுநாள் ஒரு செய்தி போடுறாங்க. அந்த செய்தியில ஒரு குறிப்பிட்ட லேடியோட வாய்ஸ் ஒண்ணு வருது. அதாவது நானும் என் கணவரும் பெசநகர் பீச்ல 15 லட்சம் வாங்கிட்டோமா, வாங்கிட்டு அவங்களுக்கு கிட்னி ஏதோ குடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும் போது நானும் என் கணவரும் போய் கையில விழுந்து ஐயோ நீங்க காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க. இதை பண்ணாங்க ரெண்டு பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கு அண்ட் அட்வொகேட் அப்படின்னு நெல்சன் ஒருத்தர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. சோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்க யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரும் அவங்க என் கணவருக்கு கால் பண்றாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிட்டு நீங்க 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார், என்கிட்ட நீங்க ஏமாந்துட்டீங்க, என்ன கேப்பீங்க போன் அடிச்சோன்னே, எங்க அந்த 15 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா, சோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சு ஏமா இது ரெண்டும் ஒன்னா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னா இருக்கு நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை அவர் சங்கத்து மூலியமா கொண்டு போனோம். அந்த லேடி ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் நியூஸ்ல போட்ட. ஆனா உங்களையோ உங்க கணவர் பேரையோ நாங்க சொல்லல, அப்படி நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பா திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா சார்? இதனால மார்ச் மாசம் நான் எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல,
ஃபர்ஸ்ட் நான் கொடுத்ததை நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவன், நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம, நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம், நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிரா பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். போன தடவை மார்ச் மாசம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. மார்ச் மாசம் நீங்க புகார் அளித்த போது எந்த ஆட்சி? மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூட்டில இருந்துச்சு சார். நான் கொடுத்த அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வெள்ளிக்கிழமை என்னால கொடுக்க முடியல. we were undergoing something very tragic. நான் கொடுக்கல. நான் திங்கக்கிழமை கொடுத்தேன். எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி நடந்துச்சு. எதுவா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியுது சார். நான் திமுக ஆட்சின்றனால எனக்கு அவங்க இருக்கிற டைம்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எலெக்ஷன் டியூட்டி அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது முடிஞ்சு ஒரு ஆட்சி வந்துருச்சு. அப்ப அந்த ஆட்சி எனக்கும் பொறுப்பு எடுக்கணும்ல சார். ஆமாங்க சார். திமுக ஆட்சியில எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அவங்கதான் இருந்தாங்க. விசாரணை பண்ணிருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு அதோட முடிவுதான். இவங்க வந்து 20 நாள் கூட ஆகல. 20 நாள் அவங்க இல்ல சார். இத வந்து நான் ஏன் சொல்றேன், இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். என் கணவர் இருக்கா அலைஞ்சாரு. இவர் போய் அண்ணா நகர் ஸ்டேஷன்ல எப்ப ஆட்சி வரதுக்கு முன்னாடிங்களா வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூப்பிடல சார். நான் போய் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகர் ஸ்டேஷன்ல. இது எங்க டிவிஷனுக்கு வரல, நீங்க வேணா கோயம்பேடுல கேளுங்கன்னாங்க. கோயம்பேடுல கேட்டதுக்கு அவர் வந்து ஸ்டெப் எடுத்து இங்கே வரல, நீங்க வலசரவாக்கத்தை கேளுங்கன்னாங்க. வலசரவாக்கத்தை கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு போஸ்ட்ல வந்தோம்னா நம்ம யாராவது திரும்பி அகைன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? சார் நான் சொல்றேன், அவங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் சார். அது எந்த பெண்ணா இருந்தா. நான் ஓட்டு போடல சார். ஆமா நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா விஜயண்ணா சொன்னாருன்னு வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லல. ஆனா இப்படி அவதூறாவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு நடந்துருச்சு சார். நாங்க தாங்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இது நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுல நடக்கும், உங்க வீட்லயே நடக்கும். இங்க எதிர்த்து பேசுனீங்க, இது நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.